சென்னையில ஃபேமஸ் ஆன இந்த வடகரி ரெசிபி வடையில உள்ள பீசஸ் எல்லாம் அந்த கிரேவி அப்சர்வ் பண்ணி ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான டிஷ்ஷா இருக்கும். அது மார்னிங் தோசை, இட்லியோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு கடலை பருப்பு ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு தண்ணிய நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க 4 மணி நேரம் கழிச்சு. ஒரு மிக்ஸிங் ஜார்ல வத்தல், கடலை பருப்பு, உப்பு, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு தண்ணி ஊத்தாம கொர கொரப்பா அரைச்சு வச்சுக்கோங்க. நல்லா சூடான எண்ணெயில ரேண்டமா பீசஸ் போட்டுட்டு வடைய வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு நம்மளுக்கு ஒரு மசாலா தேவை. அதுக்கு தேங்காவும் கசகசாவையும் ஆட் பண்ணி நல்லா ஃபைனா பேஸ்ட் செஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில நல்லா எண்ணெய் ஊத்தி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, சோம்பு இதெல்லாம் பொரிஞ்சு வர மூச்சுல வெங்காயமும் போட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி வர மூச்சுல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல இருந்து நம்மளுக்கு மனம் வரணும். அந்த மனம் வந்த உடனே தக்காளி நல்லா ஃபைனா சாப் பண்ணதை ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நம்ம மூடி போட்டு குக் பண்ணுவோம். தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா எண்ணெய் அதுல இருந்து பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ்ல மஞ்சப்பொடி, மல்லிப்பொடி, வத்தப்பொடி இதெல்லாம் ஆட் செஞ்சு 1 நிமிஷம் குக் பண்ணுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர மூச்சுல தேங்காய் பேஸ்டையும் ஆட் பண்ணி தாராளமா தண்ணி ஊத்துங்க. ஏன்னா வடை வந்து உங்களுக்கு நிறைய அப்சர்வ் பண்ணிடும். இந்த ஸ்டேஜ்ல நீங்க அப்பப்போ நீங்க உப்பையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா அந்த மசாலாவும் தண்ணியும் நல்லா கொதிச்சு வர மூச்சுல இந்த வடையும் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் சிம்ல குக் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுடைய வடகரி ரெசிபி ரெடி ஆயிரும். கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க.